வெல்கம் டு ஆர்எஸ்டி பெட்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு கல்ச்சர் வினிகரில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு மெயினாக தேவையானது வந்துட்டு அதோட மதர் கல்ச்சர் தான், ஸ்டார்டட் கல்ச்சர். இது வந்துட்டு வினிகரில் இருக்குது. இது வந்துட்டு லைட் அடிச்சு பார்த்தாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஃபஸ்ட் நமக்கு இந்த மதர் கல்ச்சர் தேவை. அதுக்கப்புறமா ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலையுமே வந்துட்டு நெக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக இருக்கும் பாட்டிலாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம குட்டிகளுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா குளோரின்லெஸ் வாட்டர் தேவை. அப்புறம் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு, அதாவது டெடிபியர் பொம்மைக்குள்ள எல்லாம் இருக்கும், அந்த பொம்மை இந்த காட்டன் தேவைப்படும். இது கொஞ்சோன்றதாலே போதும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தேவைப்படுது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி, எதுக்குன்னா இந்த மாதிரி இப்படி மூடி வைக்கிறதுக்கு. அப்புறம் ஆப்பிள், இது இருந்தாலே போதும். நம்ம வந்துட்டு கல்ச்சர் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ஈஸியாக பண்ணி குட்டிகளுக்கு ஃபீடிங்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நமக்கு இப்போ 1 லிட்டர் இருக்குன்னா 1/2 லிட்டர் வாட்டர், 1/2 லிட்டர் ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை ஊற்றிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிட்டு ஊற்றுவேன். ஒரு நிமிஷம், நான் கிளாஸில் ஊற்றுறது பெஸ்ட்டு. அந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே நம்ம பாட்டில் கவுண்ட் பண்ணலாம். அவ்வளோ இந்த மாதிரி 1/2 லிட்டர் வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கணும், ஆப்பிள் சைடர் வினிகர். அதுக்கப்புறமா வாட்டருக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வந்துடுறேன். வாட்டருக்கு கிளாஸ் எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. கையை வச்சு அடிச்சுட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்பிள் வந்துட்டு தோல் மட்டும் சீவிட்டு போட்டுடலாம் உள்ள. ஸ்லைஸ் பண்ணு.
எடுத்து வந்துட்டு போட்டுடலாம் உள்ள. இதே மாதிரி ஒரு 2 துண்டு போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது நம்ம வச்சுருப்போம்ல அந்த மதர் கல்ச்சர், அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்ச்சர் முடிஞ்சு. இது வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலி கல்ச்சர் பண்ணுறதுக்காக நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணல. இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. நான் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பஞ்சு தேவைப்படும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பஞ்சை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. டைட்டாக சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி விட்டுருப்போம்ல ஒரு சின்ன நூல் மாதிரி, அந்த நூலை வந்துட்டு எடுத்து நாட் போட்டுருங்க. ரெமெண்டாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு இதை இன்னும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த பாட்டில் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி ஃபைனலாக வந்துட்டு உள்ள தள்ளி வச்சாச்சு. நான் மறுபடியும் ஒரு சின்ன கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் செடுவை மாற்றலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம உள்ளே தள்ளி வச்சாச்சு. நமக்கு தேவை அந்த கீழே இருக்கிற தண்ணியில் வந்துட்டு அது தொடணும். அவ்வளோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாட்டரெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணால் வேலை முடிஞ்சு. நம்ம இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணியில் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற வினிகரிலாம் தண்ணியில் வந்துடும். நம்ம இதை எடுத்து ஒரு பில்லர் எடுத்து நம்ம வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி தேவை. இது அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாலே வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த நேரம் பார்த்து ரப்பர் பேண்ட் காணாங்க. நம்ம கையில் கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. 24 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்க இடத்துல வினிகர் இல்ச்செல்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்துகிட்டு இதை ஃபீட் பண்ணுறதுக்கு பில்லர் வச்சோ இல்லை செரிஞ்சு வச்சோ எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றினா தான் நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் சும்மா கல்ச்சர் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த பஞ்சு தேவைப்படாது. இந்த பாட்டிலே வந்துட்டு இவ்வளோ வினிகரு இவ்வளோ வாட்டரை ஊற்றி 2-3 ஆப்பிள் துண்டு போட்டு இந்த மாதிரி மேலே பிடிச்சி கட்டி வச்சோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணால் இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபீடிங்க்கு யூஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வினிகரில் கல்ச்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை தண்ணியிலிருந்து வரதை ஃபீடிங் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.